Hi, hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருந்து மட்டுமே இல்லாமல் அதை வேறு எங்கேருந்து சாப்பிட்டுக்கிறோமோ ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் எனர்ஜி ப்ராப்பராக நம்ம பாடி அப்சர்வ் பண்ணுதா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னுடைய கோச்சிங் மூலியமாகவே இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ், வெயிட் கெயின், ஹெல்த்துக்காக எடுத்துக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற என்னுடைய நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். ஸோ ஊட்டச்சத்து கரெக்டான பேஸில் நம்ம கொடுக்குறோமா, ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸுக்கு சரியான ஊட்டச்சத்து கொடுக்கல அப்படின்னா அது ஒரு இன்ஆக்டிவான செல்ஸாக மாறும். இந்த செல் ஆக்டிவேட்டர் அப்படின்றது ஒரு அட்வான்ஸ் சப்ளிமெண்ட் தான். ஸோ இந்த செல் ஆக்டிவேட்டரில் விட்டமின் பி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம பாடியில் சின்ன சின்ன செல்ஸுக்கு தேவையான எனர்ஜி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த செல் ஆக்டிவேட்டர் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். டெய்லி பேஸில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருந்து புரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியம். அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த செல் ஆக்டிவேட்டர் டேப்லெட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செல்லுலார் எனர்ஜி ப்ரொடியூஷன் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன செல்களுக்கு எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பாடியை டயர்ட் ஆகாமல் வச்சுக்கிறதுக்கும் இந்த செல் ஆக்டிவேட்டர் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ஆன்டி ஏஜென்ட் சப்போர்ட் எதுக்காக அப்படின்னா செல்களை ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக வச்சுக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் ஏஜிங் ப்ராசஸ் ஸ்லோ பண்ணுறதுக்கும் இந்த செல் ஆக்டிவேட்டர் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். இந்த செல் ஆக்டிவேட்டர் எடுக்கிறதுனால நம்ம பாடியில் மெட்டபாலிசம் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால நம்மளுக்கு ஃபேட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். இந்த செல் ஆக்டிவேட்டர் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, ஹோல் டே நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னால் ஒரு ஒர்க் கூட செய்ய முடியலை, ஸோ என்னால் ஃபிசிக்கல் ஒர்க் ப்ராப்பராக பண்ண முடியலை, என் பாடியில் நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க இந்த செல் ஆக்டிவேட்டர் எடுத்துக்கலாம். இந்த செல் ஆக்டிவேட்டர் எது கூட எடுத்தால் நமக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. ஹெர்பல் லைஃப் ஃபார்முலா 1 அண்ட் மல்டி விட்டமின் கூட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த செல் ஆக்டிவேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபார் டேக்கு 2 டேப்லெட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த செல் ஆக்டிவேட்டர் ஒரு கைட்னஸ் மூலிமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் என்னுடைய கோச்சிங் மூலியமாகவே இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ், வெயிட் கெயின், ஹெல்த்துக்காக எடுத்துக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றோம். இந்த சப்ளிமெண்ட்ஸ் உங்க பாடியில செல்லோட எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதை பூஸ்ட் அப் பண்ணணும், எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹெர்பல் லைஃப் செல் ஆக்டிவேட்டர் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சப்ளிமெண்ட் தான். ரெகுலர் டயட் சேர்த்து எடுத்தால் மட்டும்தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கும், எனர்ஜியும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் செல் ஆக்டிவேட்டர் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். ஸோ இது சம்மந்தமாக எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னாலும், ஹெர்பல் லைஃப் ஃபுட் உங்களுக்கு கம்மியான விலையில் வேணும் அப்படின்னாலும், இந்த நியூட்ரிஷன் ஃபுட் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற என்னுடைய நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். ஹெர்பல் லைஃப் ஃபுட் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டெய்லி பேஸில் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.